ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நாம் இன்னைக்கு கோல்டன் மில்க் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கோல்டன் மில்க்னால் வேறு ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட் நம்ம மஞ்சப்பொடி போட்டு பெப்பர் போட்டு பால் செய்வோம் இல்லையா, அதை தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்றதையும் நான் ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முதல்ல நான் ஒரு பாத்திரத்தில் எனக்கு தேவையான அளவுக்கு, அதாவது ஒரு ஆள் குடிக்கிற அளவுக்கு நான் பால் எடுத்திருக்கேன். அது இப்போ நல்லா காயட்டும். இது கூட சேர்க்க வேண்டிய பொருளெல்லாம் இப்போ நம்ம இடித்து தட்டி எடுத்துப்போம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 1/4 ஸ்பூன் மிளகு, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், கொஞ்சோண்டு பட்டை. ஸோ இது நான் ஒருத்தர் குடிக்கிற அளவுக்கு தான் செய்கிறேன். ஸோ உங்களுக்கு குவான்டிட்டி எவ்வளோ சேர்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பொருளை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க. பால் பொங்கி வரட்டும், அதுக்கப்புறமா சேர்க்கலாம். இதை நம்ம ஃப்ரெஷ்ஷாக இடித்து சேர்க்கும் போது நல்ல மணமாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு டெய்லி இந்த மாதிரி செய்ய முடியல, இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு தேவைனாலும் நீங்கள் பவுடரை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். எப்படின்னா, இஞ்சிக்கு பதிலாக சுக்கு ஆட் பண்ணி எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு மிக்சியில் ஜாரில் சேர்த்து நல்லா பொடி பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. பால் நல்லா பொங்கி வந்துச்சு. இப்போ நம்ம இந்த மிக்சரை ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடலாம். நல்லா கொதிச்சு வரட்டும். இந்த பாலை நீங்கள் டெய்லி நைட்டில் குடிச்சிட்டு வரலாம். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எடுத்துக்கலாம். மஞ்சளில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய இருக்குது. பேசிக்காகவே மஞ்சள் ஒரு கிருமி நாசினி இல்லையா. ஸோ அதை வந்து நீங்கள் டெய்லி கன்சியூம் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே ஒரு ரிசல்ட் இருக்கும். ஆனால் அதிக அளவில் யூஸ் பண்ணக்கூடாது மஞ்சள். எப்போவுமே உங்கள் 4 பேர் குடிக்கிறீங்க பால் அப்படின்னா அதில் 1/4 டீஸ்பூன் தான் மஞ்சள் இருக்கும். எதுவாக இருந்தாலும் அளவுக்கு மீறினா அமுதமும் நஞ்சுங்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா. ஸோ அது லிமிட்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி மஞ்சளை ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மஞ்சளோட ஃபுல் பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு எப்போ கிடைக்கும்னா, மஞ்சளோட மிளகு சேரும்போது தான் அந்த பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நல்லா பால் பொங்கி வந்துருச்சு. மஞ்சள் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுருக்கேன். நல்லா கொதித்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம வடிகட்டி கல்கண்டு இல்லைன்னா தேன் ஆட் பண்ணி குடிக்கலாம். இல்லை நாட்டு சக்கரை இருந்தாலும் நாட்டு சக்கரை ஆட் பண்ணி குடிக்கலாம். இந்த பாலை டெய்லியும் குடிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக டெய்லி நைட்டில் குடிக்கலாம், சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும். ஆனால் மஞ்சளோட அளவை மட்டும் நீங்கள் கம்மி பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுதான் ரொம்ப நல்லது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிளைமேட் சேஞ்சும் நடந்துகிட்ருக்கு. ஸோ மான்சூன் பீரியடில் பார்த்திங்கன்னா மழையும் பெய்யுது, வெயிலும் அடிக்குது. ஸோ கிளைமேட் சேஞ்ச் இருக்கிறதுனால கண்டிப்பாக கோல்டு காஃப் வர நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து இது நீங்கள் கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ரிலீஃப் கிடைக்கும். கண்டிப்பாக இதை மறக்காமல் உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு, சின்னவங்களுக்கு, ப்ளஸ் நீங்களும் குடிக்கலாம். குடிச்சு பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்றதை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ரெசிபியோட பார்க்குறேன். பாய்.